அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் எனது பணிவான வேண்டுகோள். நம் இந்திய பொதுமக்கள் அனைவருக்கும் சாதி, மதம், இனம், நீதித்துறை, கல்வித்துறை, பொதுத்துறை ஆகிய அனைத்து மக்களுக்கும் என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், சற்றும் கொஞ்சம் நாளைக்கு முன்னே 11/5/2026 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இது 11/5/26 எம்எல்ஏ பதவியேற்ற நாள். 11/5/26 மரகதம், குமாரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா மே 25/26 தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. தேர்தல் முடிந்து 15 நாளைக்குள்ள ஒரு பதவி ராஜினாமா செய்யப்படுகிறது. அந்த தேர்தல் நடத்துவதற்கு ஒரு தொகுதிக்கு 6 கோடி, வேட்பாளர் சார்பில் ஒரு தொகுதிக்கு எப்படியும் 100 கோடி செலவாகிறது. பொதுமக்கள் ஓட்டு போடுற நாள் ஒதுக்குறாங்கல்ல, அந்த நாளில் குறைஞ்சது 1 லட்சம் வாக்காளர்கள்னு வச்சுக்கணும். அவங்களுக்கு சராசரி போட்டால் கூட அதில் ஒரு 500 கோடி செலவாகிறது. ஆக மொத்தம் செலவு ஒரு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளருக்காக கிட்டத்தட்ட 600 கோடி 700 கோடி செலவாகுது. இந்த செலவு பொதுமக்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் 15 நாளில் தாரை வாக்குறாங்க. தாரை வார்த்துக்கு ரிசைன் பண்ணுறாங்க. சரி, ரிசைன் பண்ணிவிட்டு மறு தேர்தல் வைக்கணுமா? அது எப்படி வைக்க முடியும்? மறு தேர்தலுக்கு அப்போ எவ்வளோ செலவாகும்? இந்த அரசு செலவு செய்த பணம் யாருடைய பணம்? அது பொதுமக்கள் பணம் இல்லையா? அந்த பொதுமக்களுடைய உழைப்பை எப்படி வீணடிக்கிறது? இதை பற்றி சட்டத்துறை, பொதுத்துறை, நீதித்துறை எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியவே இல்லை. ஒருவன் வெற்றி பெறலாம், அந்த கட்சி தோக்குது, மற்ற கட்சி ஜெயிக்குது. அதுக்காக அந்த கட்சியை போய் கடைசி வரைக்கும் வசதியாக வாழணும்னு நினைக்கிறான். இதுக்கு சட்டத்தில் இடம் கொடுக்குதா? அதான் என்னுடைய கேள்வி. மே 25 3 பேர், 26 ஒருத்தங்க, ஆக மொத்தம் 4 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க. ராஜினாமா பண்ணிவிட்டு அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து டிவிக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு போகிறாங்க. தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இருக்கிறார, அவர் ஜோசப்பு. அவர் என்னன்னா, நான் பெரிய நீதிமான், உத்தமன், புத்திரன் அப்படிங்கிறார். அவர் எப்படி அந்த கட்சியில் அவங்கள சேர்க்கலாம்? சரி, கட்சியில் சேர்க்குறாரு. சேர்த்த பிறகு பொதுமக்கள் திரும்பி அவங்க அந்த தேர்தலில் நின்னா ஓட்டு போடுவாங்களா? அந்த ஓட்டு போடுற அளவுக்கு அவங்க என்ன முட்டாளா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு தொகுதிக்கு சுமார் 500 கோடி 600 கோடி செலவு பண்ணி இது மொத்தமும் மக்களுடைய வரி பணம். இப்போ ராஜினாமா செய்கிறாங்க, திரும்ப தேர்தலில் நிற்கிறாங்க. இதுக்கு எப்படி சட்டத்தில் இடம் இருக்கிறது? இது குறித்து அப்போது சட்டத்தில் ஒரு அரசு பதவியை ராஜினாமா செய்தால் அவருடைய ஒரு சாதாரண ஆஃபீஸர், அதிகாரி தன்னுடைய ஒரு எம்எல்ஏ ஒரு தாசில்தார் பதவியை ராஜினாமா பண்ணிட்டால் மறுபடியும் அவர் எந்த பதவிக்கும் போகக்கூடாது. ஒரு அரசு பதவி ராஜினாமா செய்தவர் வேறு பதவிக்கு போகக்கூடாது.
அது மாதிரி இருக்கும்போது எம்எல்ஏ பதவியை மட்டும் ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்பி எப்படி தேர்தலில் நிற்கிறது? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு ஒரு சட்டம், இதுக்கு ஒரு சட்டம் இல்லை. சட்டத்தை எழுதுனாங்க அந்த காலத்தில் ஒன்று, அதாவது 75 வயசுக்கு முந்தி சட்டம் எழுதியிருக்காங்க. அது அந்நிய நடைமுறைக்கு ஒத்து வரும். அவன் சட்டம் எழுதும்போது இவன் 15 நாளில் ரிசைன் பண்ணுறான்னு தெரியும், அவனுக்கு அது தெரியாது. அதனால் 5 பிராமின்ஸு ஒரு எஸ்சி எழுதின சட்டம் அப்போதைய நடைமுறைக்கு வேணும்னா அது ஒத்து வரும். இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த சட்டத்தை பூரா திருத்தணும், சட்டத்தை மாற்றணும். அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். இது போன்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மக்கள் சகிக்க முடியாது. திரும்ப திரும்ப 5 நாளைக்கு ஒரு எலெக்ஷன் இருந்தால் இந்த நாடு தாங்குமா? பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா என்ன சொல்லுதுன்னா, ஒரே கட்சி ஒரே ஆட்சி ஒரே தேர்தலுங்கிறார். இந்தியாவில் ஒரே தேர்தல் நடத்தணுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் நடத்தி ஒரு தொகுதிக்கு 5 வருஷத்தில் 15 தேர்தல் நடத்தினா நாடு எந்த கதி ஆகும்? அதுதான் என்னுடைய சிரமமான கேள்வி. நான் இது சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இது எப்படி செல்லும், இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு பதில் கிடைக்கல. இதை மாதிரி நிறைய பேர் எழுதணும். எல்லா அரசியல்வாதியும் இதில் சாதி சமயம் அரசியல் பார்க்கக்கூடாது. மொத்தமாக ஜனநாயகத்துக்கு இப்படி ஒரு கேலிக்கூத்து நடக்குது, ஜனநாயக படுகொலை நடக்குது. எனவே இதை எதிர்த்து நின்று மக்கள் எல்லோரும் ஓரணியாக இருக்க வேண்டும். இதில் கட்சி பேதம் பார்க்கக்கூடாது. ஒரு கட்சியில் இருந்து ஜெயிச்சுட்டு திரும்பி போய் அவன் இதை மாதிரி ராஜினாமா பண்ணான்னா என்ன அர்த்தம்? உதாரணமாக ஒருத்தன் திமுகவில் நின்று ஜெயிக்கிறான், அதில் கொள்ளடிக்கிறான். திரும்பி அண்ணா திமுகவுக்கு வரான். சரி, அதில் நின்று கொள்ளடிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான், கொள்ளடிச்சிட்டு அவன் அந்த ராஜினாமா பண்ணிவிட்டு டிவிகேவுக்கு போகிறான். அதாவது விஜய் கட்சிக்கு போகிறான். அங்கே இருந்தால் அப்போ அவர் உத்தமர் ஆகிறாரா? இவன் எப்படி கொள்ளடிச்சதான் தன் கட்சியில் சேர்க்க முடியும்? இது நியாயமா? அதே மாதிரி வசதியாக இருக்கிறவன் வசதியாகவே இருக்கணுமா? அப்போ இன்னும் இருக்கிற மக்கள்லாம் எப்படி ஆகிறது? இவன் மட்டும் போஷிக்கணும், மற்றவங்க ஓட்டு போட்டு சாகணும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோளா? எனவே இது பற்றி மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த காணொலியை அனைவருக்கும் பகிரவும் பார்க்கவும் விரும்பவும் எல்லா நண்பர்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இத்துடன் என் காணொலியை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க தமிழ், வாழ்க இந்தியா.